ஹாய் காய்ஸ். இன்னைக்கு இந்த ப்ரீமியம் ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ண ஹெட் பேண்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த நைட் க்ளோ ஆகிற இந்த ஃப்ளார்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். பார்க்கறதுக்கு ஒரு கிளிட்டர் ஷேட் மாதிரி இருக்கு. இது வந்து மார்னிங் டைம் விட நைட் டைம்லும் இல்லை லைட் படுற அந்த மாதிரி டைம்லையும் பார்க்குறப்போ இது ரொம்பவே க்ளோயிங்காக நல்லா இருக்கு. இதுக்கு நான் எந்த ஹெட் பேண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த பிளாக் கலருக்கு ஹெட் பேண்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா இது போட்டால் அந்த போட்ட மாதிரி தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் எல்லாமே நான் வந்து B7000 கம் வச்சு எல்லாமே பேஸ்ட் பண்ணி எல்லாமே ஒன்று ஒன்றா நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது லைட்டாக பேஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இது கிளாத் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஸ்மால் கோல்டு பீட்ஸ் 3mm வந்து நான் எல்லாத்தையும் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா லைட்னிங்கில் படுறப்ப இது ரொம்பவே அழகாக வந்து மின்ற மாதிரி இருக்குது. இந்த செகண்டாக இந்த ப்ரீமியம் ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் அதே சேம் மெத்தட் தான். நார்மலாக வந்து ஸ்டிக் பண்ணி நார்மலாக முன்னாடி பண்ண மாதிரியே தான் பண்ணுறோம். ஸோ இதோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து நைட் க்ளோ இல்லை, நார்மல் ஃப்ளார்ஸ் தான். நெக்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு கஸ்டமர் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபோட்டோ அனுப்பி எனக்கு இதில் இருக்கிற மாதிரியே இல்லாட்டினாலும் இதை கொஞ்சம் ரிலேட் பண்ணுற மாதிரி இந்த ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஃப்ளார்ஸ்லாம் வாங்கி வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியாச்சு. ப்ளஸ் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. அவங்க கேட்ட மாதிரி கிட்டத்தட்ட 100% எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த இமேஜில் அவங்க வந்து ஃபுல்லாக எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா வயர் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கவே ஒரு மாதிரி மெஸ்ஸியாக அப்படி இருந்துச்சு. அது வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக அதனால நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மட்டும் நான் அந்த ஒயர் யூஸ் பண்ணி பண்ணனால ஸோ மெஸ்ஸியாக தெரியாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. முன்னாடி பண்ண அந்த 2 ஹெட் பேண்டுமே ரொம்ப ஈஸி, டக்கு டக்கு நம்ம ஸ்டிக் பண்ணிட்டு போயிடலாம். இதில் அப்படி இல்லை. ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த வந்து வயர் வச்சு இந்த பீட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஃப்ளார் ஸ்டிக் பண்ண முடியும். அதுவும் ஸ்டிக் பண்ணி பர்ஃபெக்டாக செட் ஆனதுக்கப்புறம் தான் இன்னொன்று பண்ண முடியும். ஸோ இந்த இது ஹெட் பேண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஃபைனலாக இந்த 3 ஹெட் பேண்டு தான் நான் மேக் பண்ணி முடிச்சது. இது உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னு தெரியல. 3மே ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இந்த ஒயிட் மட்டும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கனால இது எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஹெட் பேண்ட்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.